அகண்டத்தீயின் மூலமாக உண்மையை வெளிப்படுத்திய சிவனின் மகிமையை உணர திருவண்ணாமலை தீபத்தின் கதை உங்கள் மனதை கவரும். ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யாருக்கு முதன்மை முக்கியத்துவம் என்று விவாதித்தனர். சிவன் தனது அகண்டத்தில் ஜோதி வடிவில் தோன்றினார். இந்த ஜோதியின் ஆரம்பம் மற்றும் முடிவை கண்டுபிடிக்க முயற்சித்து உங்கள் பேரின்பத்தின் எல்லையை உணருங்கள் என்று சிவன் கூறினார். விஷ்ணு வராகமாக பூமியின் அடிவரை தோண்டினார். ஆனால் முடிவை காணவில்லை. பிரம்மா அன்னபறவையாக ஆகாயத்திற்குச் சென்று முடியாது என்று உணர்ந்தார். ஆனால் சிவனை ஏமாற்ற தாழை மலர் சாட்சியாக முடிவை கண்டதாக பொய் கூறினார். இதனால் சிவன் பிரம்மாவை தண்டித்து அவருடைய வழிபாட்டில் இருந்து ஒரு காலம் விலக்கினார். இந்த அகண்டதீ ஜோதி திருவண்ணாமலை மலையாகும். சிவனின் அருணாச்சலேஸ்வரர் வடிவமாக பூமியில் நிலை கொண்டது. இன்றும் கார்த்திகை தீபத் திருவிழாவில் இந்த மகிமையை ஒளி தீபத்தின் மூலம் அனைவரும் கொண்டாடுகிறோம்.